Let us imagine the situation. நீங்கள் ஒரு ரெய்னி சீசன் அப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் போகிற ஒருத்தர் உங்கள் மேலே சகதியை வாரி அடிச்சுட்டு போகிறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரியாக்ஷன் கோபமாக இருக்கும், இல்லை அவங்கள திட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ நான் கோவப்படுறதுக்கான காரணம் அவர் என் மேலே சகதியை வாரி அடிச்சுட்டு போனது தான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம். பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த ஹோல் ட்ரூத். லெட் மீ எக்ஸ்பிளைன் வாய் இன் திஸ் வீடியோ. ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். சைல்ட்ஹுட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து முட்டி கை கால் அடிபட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அடிபட்டுற இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு கையை வந்து வைக்கிறாங்க, இல்லை லேசாக இடிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? கத்துவீங்க, கோவப்படுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நினைக்கலாம், ஏன் தொட்டதுக்கு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யுவர் ஃப்ரெண்ட் டிட் நாட் நோ தட் யூ ஆர் ஹர்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபிசியலாஜிக்கல் wound. இட்ஸ் சிமிலர் ஃபார் யுவர் சைக்கலாஜிக்கல் wound ஆல்சோ. நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இந்த சொசைட்டிக்குள்ளே நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்றது அந்த பர்சனுக்கு தெரியாது. அடுத்த பர்சன் என்ன கோ த்ரூ பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் ஒன் திங் வி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் no one has known the whole story of yours, right? No one knows what you have been through. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு 100% இன்னொரு ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் just because you are hurt, that doesn't mean the other person has to tolerate the pain, right? So just because I am hurt, that doesn't mean I have to pass the pain to the other person. நான் காயப்பட்டிருக்கேன்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு அந்த காயத்தை கொடுத்து அதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது எந்த விதத்துலேயும் சரி கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த இதை ரிலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, திங்க், பாஸ் ஃபார் அ மினிட் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஸ்டே டியூன்ட்.